Welcome to Aizan Lessons. Here you'll find kids stories learn so much and more for the child journey. Thank you for being here. எல்லா அப்பா அம்மாவுக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்க சீக்கிரமா அழகா பேசணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணலாம், அதுவும் சயின்ஸ் படி என்னெல்லாம் பண்ணலான்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். நிறைய பெற்றோர்களோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். அச்சோ, என் குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கலையே, இது நார்மலா? கவலையே படாதீங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம குழந்தையோட பேச்சு வளர்ச்சிக்கு நாம தான் வீட்ல பெரிய உதவியா இருக்க முடியும். நிச்சயமா நம்மால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்க எப்படி மொழி கத்துக்கிறாங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்போதான் நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஏன் முக்கியம்னு நமக்கு புரியும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில முத 3 வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல அவங்க மூளை நம்ப முடியாத வேகத்துல வளரும். நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க மொழித்திறனுக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. இத சர்வ் அண்ட் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டென்னிஸ் விளையாட்டு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். உங்க குழந்தை சிரிக்கிறாங்க இல்ல ஏதாவது சத்தம் போடுறாங்க, அதுதான் சர்வ். நீங்க உடனே அதுக்கு பதில் சொல்றீங்க இல்ல திரும்ப சிரிக்கிறீங்க, அதுதான் ரிட்டர்ன். இந்த சின்ன உரையாடல் தான் மொழி வளர்ச்சியோட ஆணிவே. சரி, இப்போ நம்ம குழந்தைங்க நல்லா பேசுறதுக்கு நாம தினமும் செய்யக்கூடிய 6 ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளை பத்தி பார்க்கலாம் வாங்க. மொத விஷயம், உங்க குழந்தைகிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன செய்றீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. இப்ப அம்மா சமைக்கிறேன், வா நாம வெளியில நடந்துட்டு வரலாம் அப்படின்னு. இதனால அவங்களுக்கு நிறைய வார்த்தைகள் அறிமுகமாகும். 2வது, பேசும்போது குழந்தையோட கண்ணை பார்த்து பேசுங்க. அப்போதான் அவங்க கவனம் செதறாம நம்மளையே பார்ப்பாங்க. நம்மளோட ஒரு பிணைப்பும் உருவாகும். தினமும் ஒரு 10 நிமிஷம் போதும். குழந்தைய மடியில வச்சுக்கிட்டு கதைகள் படிக்கலாம், இல்லனா சின்ன சின்ன குழந்தை பாடல்கள் பாடலாம். அந்த பாடல்கள்ல இருக்கிற தாளமும் திரும்ப திரும்ப வர்ற வார்த்தைகளும் குழந்தையோட ஞாபக சக்திக்கும் உச்சரிப்புக்கும் ரொம்பவே உதவும். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் ஸ்கிரீன் டைம். உலக சுகாதார அமைப்பு, அதாவது WHO என்ன சொல்றாங்கன்னா, 2 வயசுக்கு குறைவான குழந்தைங்களுக்கு செல்போன், டிவி எல்லாம் காட்டாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஃபோனோ டிவியோ நம்ம குழந்தைகிட்ட திரும்ப பேசாது இல்லையா? அங்க அந்த சர்வ் அண்ட் ரிட்டர்ன் நடக்காது. அதனால அதிகப்படியான ஸ்கிரீன் டைம் சில சமயம் பேச்சு தாமதத்துக்கு ஒரு காரணமா கூட அமையலாம். 5வது வழி ரொம்ப சுலபமானது. உங்க குழந்தை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி சொல்லணும். உதாரணத்துக்கு, குழந்தை பூ அப்படின்னு சொன்னா நீங்க ஆமாஞ்செல்லம், இது ஒரு அழகான சிவப்பு பூ அப்படின்னு சொல்லுங்க. இது மூலமா அவங்க வாக்கியம் அமைக்க கத்துப்பாங்க. 6வது வழி விளையாட்டு. குழந்தைகளுக்கு விளையாட்டு தான் அவங்களோட வேலையே. விலங்கு பொம்மைகள், பிளாக்ஸ் இதெல்லாம் வச்சு விளையாடும் போது, இது சிங்கம் கர்ஜிக்கும், இது யானை பார் எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுங்க. விளையாட்டு மூலமா கத்துக்கிறது தான் அவங்க மூளைக்கு சிறந்த ஒரு பயிற்சி. நாம பார்த்த இந்த வழிகள் எல்லாமே பெரும்பாலான குழந்தைகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆனா சில நேரங்கள்ல நமக்கு ஒரு நிபுணரோட உதவி தேவைப்படலாம். அதனால எப்ப நாம டாக்டர் கிட்ட போகணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதை நினைச்சு பயப்பட வேண்டாம், இது ஒரு விழிப்புணர்வுக்கு மட்டும்தான். அப்போ நாம எப்போ கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன அறிகுறிகளை பார்க்கணும்? உங்க குழந்தைக்கு 1 வயசாகியும் சின்ன சின்ன சத்தம் கூட எழுப்பலன்னா, இல்ல 2 வயசாகியும் 2-3 வார்த்தை கூட சொல்லலன்னா, அல்லது அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்கலன்னா, ஒரு தடவை குழந்தை நல மருத்துவரை போய் பார்க்கறது ரொம்ப நல்லது. இதுல தயவு செஞ்சு தயக்கம் காட்டாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஆரம்பத்திலே கவனிச்சிட்டா முன்னேற்றம் ரொம்ப வேகமா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, கடைசியா நாம பேசினது எல்லாத்தோட முக்கியமான சாராம்சத்தை ஒரு தடவை பார்த்துடலாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 விஷயம்லாம். குழந்தைகிட்ட நிறைய பேசுங்க, கதைகள் சொல்லுங்க, ஸ்கிரீன் டைமை குறைங்க, அப்புறம் விளையாட்டு மூலமா சொல்லிக் கொடுங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, அவங்க தனித்துவமானவங்க. அதனால தயவு செஞ்சு மற்ற குழந்தைகளோட ஒப்பிடாதீங்க. உங்க அன்பும் பொறுமையும் தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற சிறந்த பரிசு. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்குன்னு நம்புறேன். உங்கள மாதிரி அக்கறை உள்ள மற்ற பெற்றோர்களுக்கும் இது உதவலாம். அதனால அவங்க கூட இதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.